குறைவற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். நீண்ட ஆயுத பெற்று நிறந்த செல்வத்துடன் வேண்டும். சபையை பார்த்தாங்க 3 நாளா எப்படி லட்சுமி கடாட்சியம் முந்தைய சபை இந்த லட்சுமி கடாட்சியம் முந்தைய சபையில் வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது வெந்தலால் கொள்ளத்தால் முடியாது ஒருவருக்கு கொடுத்தால் நிறைவென்று குறைவராது கல்லற்கோ பயமில்லை காவலர்கோ மிக எளிது அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த கிளந்தனமாக நம்பக்கூடிய சபை இப்பேற்பட்ட சபையில் வந்து ஏதாவது விளக்கம் நீ யாரு என்ன ஊரு உன் பேரு சொன்னாதான் தெரியும் சொல்றேன் சொன்னாதான் தெரியும் யாரே சொல்லாத நான் என்ன உனக்கு கூப்பிடுது உன் பேரு என்ன பகவான் போட்டா பார்த்தே இல்லையா பகவான் போட்டா பாத்துறேன் எங்க பார்த்த மாதா கோயில்ல பத்திர கோயில்ல இருக்கும் அப்போ விவரமா புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் ஏழுமலா புடவி சூழ் படமே செய்விடமே கொள் படமே நடமாடு கடல் போய் மாடி தீட்ட பூரான வெண்டைக்காய் சுண்டைக்காய் கொத்தரங்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் பீன்சன் பன்னிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் விற்கிறதுக்கு பன்னிக்காய் 350 கிலோ கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் அச்சமா ஒரு பயத்தோட பேசுறியா பன்னிக்காய் பொண்ணு கேட்டா பன்னிக்காய் தின்னே இல்ல நீ நான் சாப்பிடுறேன் வாடங்க ஒரு காப்பு வச்சாங்க அப்படியா இல்ல அண்ணா காப்பு வச்சாங்க அப்ப இன்னும் புரியல இன்னும் தள்ளுங்க புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் தஞ்சம் என்றோர்களின் சஞ்சாரம் தீர்த்தீரும் சாமிய கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே சாமிய கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே அண்ணம்பிரி மகளம்பிரி வருகாவல தருவாமணி அண்ணம்பிரி மகளம்பிரி வருகாவல ஒரு பகவானை பார்த்து என்ன பார்த்து ஆர்ப்பாட்டமா இருக்குது ஐயா சொன்னாரு கற்கள் சொன்னாரு பாரு அட உன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி சொந்த தங்கச்சி கம்ப்ளீட் இல்ல போது மூஞ்ச துணி போட்டு மூடுங்க மூஞ்ச தங்கச்சி தரும் போது துணி போட்டு மூடிட்டு நீங்க 2 ரூபாய் இன்னிட்டு எடுத்தீங்க கம்ப்ளீட் அதே செஞ்சு இருப்பேன் ஏங்க நான் என்ன சொல்றேன் நீ யாரு அவன் லைட் அத்தக்கமா பேசுறேன் நீ யாரு விவரமா என்ன ஊர் விவரமா கூப்பிடணும் நான் என்னன்றேன் சொல்றேன் இன்னொரு சொல்றேன் கேளு உடம்பெடுத்த நாளா குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை
ஆம்பளை பெண்ணை பார்த்தா ஒரு ஆள் ஒரு பேர் தான். ஒரே பேரா தான் இருக்கணும். நீ கஞ்சாமி முன்சாமி சின்சாமி கோயின்சாமி நாராயணசாமி சொன்னா நான் எந்த சாமி வணக்கமா சொல்றேங்க. ஒரே பேரா இருக்கணும் தானே? திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண ஆமாப்பா. ஐயா பகவானே வணக்கம் வணக்கம் பகவானே வணக்கம் வணக்கம் ஐயா. ஜெருகின்றே ஜெருகின்றே ஜெருகின்றே. எதற்காக இந்த துவாபரிவத்தில் நான் கண்ணனா பிறந்த காரணம் என்ன காரணம்? இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். தீர்க்க வேண்டும். என்னுடைய தங்கை பார்வதிக்கு உதிரக பாலத்திற்கு உதிரை சாதிப்பதற்காகவே கண்ணனா பிறந்தேன். என் கதை அப்படியே இருக்கட்டும். அந்த கதை எப்படி தெரியுங்க? திருது மன்னனுக்கும் காந்தாரிக்கு 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். பாண்டு மன்னன் குந்தாதேவி மாத்திராதேவிக்கு 5 ராஜாக்கள். 105 பிள்ளைகள் பிறந்து நல்ல முறையில் வளர்ந்து இந்த 105 பிள்ளைகளுக்கு முதல் குரு இருவாச்சாரி, இரண்டாவது குரு தோணாச்சாரி சகலமான கல்வியும் சகலமான வித்தையும் கற்றுக்கொண்டார்கள். அப்ப பார்த்தால் துரியோதனன் சென்னன் தீர்வதிலே 5 ராஜாக்களை எப்படியாகிலும் ஒழிக்க வேண்டும் அப்படி என்று எத்தனையோ சூழ்நிலை செய்து பார்த்தார். என்னுடைய 60 ராஜாக்கள் தப்பி பிடித்தார். மீண்டும் துரியோதனன் கிடையாது. தன்னுடைய மகன் கிருகுமாரனுக்கு பூணூல்களை நியமித்து 5 ராஜாக்களை வரவழைத்து சூது பகடையாடி நாடு நகர வருவோடு உப்பு சட்டுமா பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தால் அஸ்தினாபுரத்தில் பாகம் என்று கரா நியமித்தான் துரியோதனன். அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் 12 ஆண்டும் 12 நாளாக கழித்து ஓராண்டு காலம் உறுதியாக இருக்க வேண்டுமே அதற்காக வேண்டி விளாட நாட்டிலே தங்கி ஓராண்டு காலத்தையும் கழித்து மீண்டும் விளாட நாள் குளிக்கப்பட்ட உலாவித்திலே தங்கி முதலாக 5 ராஜாக்களுக்கு சேர வேண்டிய நாட்டை வாங்க வேண்டும் என்று உலகு மாமுனியை தூது அனுப்பினார்கள். நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். அப்ப பார்த்தார்கள் 5 ராஜாக்கள் எங்களுக்காக தூதாக சென்று நாடு கேட்டுவா அப்படி என்று 5 ராஜாக்கள் சொல்ல அந்த வார்த்தை தவறாமல் தூதாக சென்று நாடு கேட்டு நாடு கொடுக்க மறுத்தான். 5 ராஜாக்களுக்கு நாடு வேண்டுமானால் 18 18 நாள் யுத்தத்தை நியமித்து கட்சி மொழியில் யார் ஒருவர் வெற்றி பெறுகின்றார்களோ இந்த அஸ்தினாபுரத்தை ஆளட்டும் என்று கரா நியமித்தான் துரியோதனன். அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் யுத்தத்தை நியமித்து 18 18 நாள் யுத்தத்தை முடித்து 5 ராஜாக்கள் செய்திருந்தாரே சபதம் அதை ஈடேற செய்து இவருடைய தங்கை பாஞ்சாலி கூந்தலை முடித்து தர்மராஜாவுக்கு 44 வயதுல இந்த அஸ்தினாபுரத்தை முடிசூட்டி வைத்து தர்மராஜாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து தர்மனுக்கு நேர் இளையோன் பீமதேவனுக்கு நிதி அமைச்சரை கொடுத்து பீமனுக்கு நேர் இளையோன் அர்ஜுனனுக்கு கல்வி அமைச்சர் கொடுத்து நீதி தவறாமல் அறம் தவறாமல் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு சென்று விட்டேன். என்னமோ தெரியல இன்னைக்கு 5 ராஜா சத்தமாக நல்லா பௌர்ணமா குடிக்க போது ஏற மாதிரி இல்லைங்க அண்ணன் வந்தாரு அப்படின்னு அவங்க கை ஒன்ன கால் பண்ணிடும் தண்ணி எனது மாமா காக்க வந்த பரந்தாமா எனது மாமா திருப்பதி மலையை வாயு ஸ்ரீ வெங்கடாஜலபதி எனது மாமா உன் திருவடிக்கு போற்றி செய்தேன்
திங்கள் மூலம் காக்க வந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை தர்மா மாமா சந்த குலமணி தீபா ஒரு தலிதம்மா தேவா சந்த குலமணி தீபா ஒரு தலிதம்மா அந்தாடி மண்டல சுத்திய தர்மனே வாய்குவா 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 என்னுடைய பாவத்துக்கு யார் இல்லை பெற்று சிகிச்சை வாழ வேண்டும் ஆகட்டும் மாமா அப்பதான் வந்துகிட்டேன் தம்பி வீமஜானம் சீக்கிரம் அனுப்பு. ஆகட்டும் வீமா அண்ணா மாமன் அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார் பழபக்தியோடு கை கட்டி வாய் பதுத்து பொறுமையா போய் வணங்கணும் உன் வண்டி சோறு புத்தி காட்டுறத பொறுமையா போ எப்படி போலாம் வாய் பதுத்து கை கட்டி வணங்கி மாமாடு போ அம்மா இந்த மாதிரி போலாமா அப்படியே போ அப்படியே போ அண்ணா இந்த மாதிரி போலாமா அதே மாதிரி போ ஆகட்டும் ஆகட்டும் ஆமாங்க அவனை சொல்லி கூட கிடையாது எப்பயுமே லட்சி தில்றவனுக்கு எவ்வளவு புத்தி இருக்குன்னு குத்த நினைக்கிறேன் மாட்டீங்க அப்படியே எப்படி வர பார்த்தா கூண்டு வந்து பண்ணி பிடிக்கணுமா அதே மாதிரி தான் வரான் பாரு. உடு பண்ணி நல்லா அடங்குறவா போனா அண்ணன் சண்டை போட்டாரு உன் சாப்பாடு பத்தி காட்டுறீங்க அப்படியே சாப்பிடும் அப்படியே குத்து விடுவோம் அப்படியே கிடையாது. இல்ல, அதை பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல. ஒழுங்காக எனக்கு படுறது இல்ல ஒழுங்காக தான் வருவான் மாமா உட்காந்து பாதத்தை பண்ணிடலான்னு ஆமா அவங்க அம்மா காட்டுல அமுதந்த முனிவர் ஆசிரமத்துல சரவலை பெற்று போட்டா ஆமா காட்டுல போறத கம்மி ஆயிட்டீங்க கம்மி எடுப்பீங்க எங்க புத்தி இருக்கும் அதேதான் அறிவு இருக்காது. வேற ஒண்ணும் கிடையாது. ஏய் அட வருமாடா மாமா 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 உனக்கு மாமா தம்பி சக்கரை ராக்கி மாமா வீமா, மாதத்துக்கு இந்த பீமஜாலன் 16,000 பலம் 10,000 சிங்கபலம் அளித்த மாமா 16,000 பலம் 10,000 சிங்கபலம் அளித்த மாமா 16,000 பலம் 10,000 சிங்கபலம் அளித்த பீமன் ஒரு தன் பெருமை காட்டுறாங்க. ஏய், இந்த மாதிரி ஆளை நீ பூலோகத்துல பாத்திருப்பியா? ஆஹா பாக்க முடியாது. 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம். எத்தின் தாடி எங்களை சொல்ற மாதிரி 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம். இந்த மாதிரி ஆளை நீ பூலோகத்துல அப்படி பெருமை சொல்லி நம்ம அதுக்கு டைம் இருக்குது பரவ போறோம். அவன் பெருமை தான் பேசுறான். நம்ம பெருமை அவனை சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லு? ஏது மச்சான்? ஆமா 16,000 பலம் 10,000 சிங்க பலம் மாமா 16,000 பலம் 10,000 சிங்க பலம். அவன் பெருமை சொல்லி அவனே பூச்சிக்கிறான். சாப்பிடு பாரு. அவன் குடிச்சால போறவன் தான். நானும் உள்ள இருந்து பாக்குறேன் 16 வாட்டி சொல்றீங்க 16,000 பலம் 10,000 சிங்க பலம் என்னோட சரிபலப்பட்டவர் யார் பேர்? யார்? இடுமன், கீச்சகன், சராசந்தன், மணிமாறன், பக்காசுரன், துரியோதனன், இந்த பீமன் இவர்களெல்லாம் மடித்து சும்மா இந்த பாரதத்தை முடித்து யாரு 16,000 பலம். என் பலவரிடம் பாரத எவனை நீ முடிச்சு நீ சொல்ற இல்ல இருக்கட்டும். அவன் சொல்லி போய் போறான்.
வீமஜானனை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்று துரியோதனன் என்ன செய்தான்? கூறு வச்சு நாட்டி அதை தண்ணீர் வச்சுட்டான். ஆமா. அதுலதான் போய் குளிக்க சொல்றான் இவன். யாரு? துரியோதனன். இவன் குளிக்கிறதுக்கு தயாராகிவிட்டான். என்ன பண்றது? ஆமா. தங்கச்சி வேற கொடுத்துட்டோம். ஆமா, மச்சான் நீ தான் ஆகணும். பூரா பேர் சிரிக்கிற மாதிரி சொல்ற தங்கச்சி. மச்சான காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு நான் ஐயா உருவெடுத்து கூறு வச்சு நாட்டி வச்சிருந்தேன் இல்லையா, அது மேல போய் உக்காம இவன் என்ன நினைச்சா, உட்காந்துக்குது இதை தாண்டி தான் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி குதிச்சான். அப்ப நான் ஒரு ஆள் அங்க இல்லைன்னு சொன்னா 16,000 எங்க போயிட்டு 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம், மாமா 16,000 யானை பலம், 10,000 அப்படி தாண்டி குதிச்சடா. திறமை. அப்பதான் இவன் என்ன சொன்னப்ப பாரத போரே முடிச்சவன் தான். அப்ப அரவாங்க உட்கார்ந்துருந்தான். அரவான் என்னன்னு கேட்டான், இந்த பாரத்தை பாக்குறதுக்கு கண்ணும் கேக்குறதுக்கு காதும் குடும்பம் மாடு கட்டணம் கொடுத்த. ஆமா, அங்க உட்கார வச்சிட்டீங்க. ஆமா, எங்க குருச்சேத்திரத்துல. ஆமா. அப்ப இவெல்லாம் போட்டி போட்டான் பாரு. யாரு? அர்ஜுனனும் வீமஜானனும் சண்டை போட்டான். நான் தான் 18 இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு போட்டு அப்ப போய் அரவான போவாடா அல்ல கும்பகோணி அரவான போய் கேட்பான். பார்த்துட்டாலும் நெடுக்கு போய் கேட்டா அவன் என்ன சொல்லிட்டான், நீயும் புய்த்தல என்ன பகவானுடைய சக்கர அரசுகளே போச்சு 18 சேனி. அதுக்கெல்லாம் பாருங்க அம்மா, அந்த அம்மா உதரத்தை சாதி குடிச்சுனே போனாங்க. இவனும் கோபாலக்கனுடைய சக்கரம் அறுத்துனே போச்சு. ஆமா, பின்னால் அந்த கபாலம் ரத்தத்தை ஏந்திக்கிட்டே வச்சு நீ நீ ஒண்ணு பண்ணல. அர்ஜுனன் வில்லு வச்சிருந்தாங்க பூரா பேச்சு சாட்சியில அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள போட்டி ஏற்பட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு தர்மராஜா அண்ணன் தம்பி 2 பேருமே சண்டை என்ன வயசு இல்லை அப்படின்னு போத்தா நான் சொன்னாலும் நம்ப மாட்டான், தர்மராஜா சொன்னாலும் நம்ப மாட்டான். அந்த அரவான போய் கேளுங்க போங்க. பார்ப்பதற்கு கண்ணும் கேட்கறதுக்கு காது குடும்பமான்னு கேட்டான். திரும்பி அங்க உட்கார வச்சுக்கிறோம். 18 நாள் சண்டையா வந்தான். பார்த்தா யார் அடிச்சது 18 சேனை கேட்கும் போதுதான் எங்க அண்ணன் எங்க அப்பா பெரியப்பா பீமஜன் அடிக்கல, அர்ஜுனன் அடிக்கல, பகவானுடைய சக்கரம் அறுத்துக்கினே போச்சு. இந்த அம்மா ஏந்திக்கினே போனாங்க கையில. அம்மா கையில அந்த உதரகபாலம் ஏந்தி கொண்டே போய் பார்த்து தீக்கிறதுக்கு வேற ஒண்ணும் போய்ச்சல போய் கமலாடி. சரிடா போடா. சரி மச்சான். அதவர் என் தம்பி அர்ஜுனன் வந்திருக்கான். அதுக்குறா சீக்கிரம் அனுப்பு. நீ போடா. அவர் யாரா? அவர் யாரா வந்திருக்காரா? ஆமா. ஏய் தம்பி அர்ஜுனா. அதவர் மாமா கோபால கண்ணன் வந்திருக்கார். நான் சென்று பாதத்தை வணங்கி வந்து விட்டேன். நீ சென்று பாதத்தை வணங்கி அப்படியே வரணும். போ. ஓ மாமா அர்ஜுனா. மாமா ஆலிலை மேல் கொண்ட அந்த வளையால வெல்ல வளைச்சு பாஞ்சாலிய கரம் பிடிச்ச மாமா. அந்த அவனே 56 தேச ராஜாக்களும் வந்து பார்த்தாங்க. யாராலையும் வளைக்க முடியல. ஆனா நான் வளைச்சு அந்த பாஞ்சாலியை திருமணம் செய்த மாமா. நானு வளையாத இல்ல வளைச்சு பாஞ்சாலியை திருமணம் செய்த மாமா. நானு இந்த மாதிரி ஆளை பூலோகத்துல பாத்தீங்களா? அவன் மாதிரி அவன் பார்த்தது. முன்னேறி எப்படி போகுமோ அதே மாதிரிதான் பின்னேறும் போகும். வேல்படத்த விதைகளோடு மும்மனடு பிறவியனும் பிரியானாகி செய்திதான் நீ வரப்படுத்தணும். ராமசாமி கூடி நீ சொல்றது. வேல்படத்த விதைகளோடு மும்மனடு பிறவியனும் பிரியானாகி சீர்படத்த கேள்மையனா தேர் ஊறுவதற்கு செல்வதற்கு செங்கன் மாலே
ஏன்னா 3 யுகத்திலும் பிரியாமல் பிறந்திருக்கின்றோம். சரி அவன் சொன்ன மாதிரி இருக்கட்டும், தப்பில்லை. சரி என்னுடைய பாதம் மனித வழியால் என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் வந்துகிட்டேன். அவ வந்துக்கிறா மாமா. அந்த வீட்டு சாணி பொம்மையாச்சு. அவ வந்துக்கிறா மாமா. அலட்சியமா அவ வந்துக்கிறான்னா என்னடா? ஏய் அம்மா இலட்சியமா போச்சா? நான் ஒரு ஆள் மலை மாதிரி நிக்கிற கம்மியாட்டி அவன் வந்துக்கிறானா என்னடா? என்னோட தங்கை பாஞ்சாலி பெருமை உனக்கு தெரியுமா? அது எங்கிட்ட தெரியும். பேரோங்கிய வீரவராகினி நானாம்பிகை நீலி தடாகினி பேயாண்டவன் ஓடு ஊடாகினி இந்திரசேனை. ஏற்கனவே ஈஸ்வரியா இருந்து இந்திரசேனையா பிறந்து மறுபடியும் நலாயினியா பிறந்து மறுபடியும் 4வது பிறவி பாஞ்சாலியா பிறந்திருக்கின்றது. என்னுடைய தங்க பாஞ்சாலி ஒரு முழு தேங்காய். 5 பேர் முழுதான் பார்த்தேன் தவிர இன்னும் உடைக்க முடியல. பாஞ்சாலி கடமைத்தல் மாமா. சரி போ போ. ஏமா ரவி அண்ணன் பாக்கணுமா? என் அண்ணன் கோபால கண்ணன் வந்திருக்காரா? சரி நான் பாத்துக்கிறேன். வந்துட்டாரா? ஏங்க அவருக்கு போது தெரியல, அவனுக்கு சொல்ல மாட்டேன்னு தெரியல. சரி வந்திருக்காரா? பாத்துருவோம். அம்மா பாஞ்சாலி கோபால கண்ணா. ஏமா அண்ணா சொல்லுமா? அண்ணா பஞ்சாலி இறங்கோ. அண்ணா பாப்பானே அண்ணா பள்ளிகளோ அமரமுண்ட என்னாதருக்கு மைத்துணரே. நீ அஞ்சாமல் பஞ்சவரை அஞ்சாமல் பஞ்சவரை அண்ணாதரிக்க அண்ணா என் தமையா அஞ்சாமல் பஞ்சவரை ஆதரிக்கோ என் தமையா. இந்த வந்தார் குளியானோ அண்ணா வந்தானோ வந்தானே. அம்மா பாஞ்சாலி அண்ணா தியாகி மகிழ் பாலா. சங்கு சக்கரம் கிளை கோதண்டம் கவுத்து மாமணி போன்று இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நெறித்த எம்பெருமான். அண்ணா சங்கு சக்கரபாணியே அண்ணா ஜோதியே சங்கு சக்கரபாணியே
எப்படி வந்த தண்டுலபமாலையறி உன் தோழி கண்டேன் அந்த தாயான திருமகளை உன் மார்பில் கண்டேன் தண்டுலபமாலையற தோளில் கண்டேன் அந்த தாயான திருமகளை உந்தன் மார்பில் கண்டேன் செங்கரத்தில் சக்கரமும் சங்கும் கண்டேன் உன் செந்தூர்ந்த திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் செந்தூர் திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் பஞ்சமில்லா இருகரங்கள் உன்னை தழுவ கண்டேன் அந்த வாழ்மையுறு அடியார்கள் இன்று உன்னை திருப்பதியில் வணங்க கண்டேன் பஞ்சமில்லா இருகரங்கள் உன்னை தழுவ கண்டேன் அங்க வாய்மையுறு அடியார்கள் திருப்பதியில் உன் வணங்க கண்டே மெய்ப்பணியும் திருவேங்கடமா மலை மேவோம் மலையால் மேவோ வெங்கடா ஜலபதி உன் பாதம் கண்டேன் கண்டேன் உன் பாதத்திற்கு உனது தங்கை பாஞ்சாலி அநேக கோடி வந்தனம் செய்தேன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆகட்டும் அண்ணா அம்மா அண்ணா நீ என்னுடைய பிறவியான என்னுடைய பாதம் எழுதபடியால் ஒரு நிமிஷம் வாங்க பொட்டோடும் ஆஞ்சலத்தோடும் ஐவராஜாக்கள் பிரியாமல் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் தங்கள் சித்தமர பாக்கியரவி ஒரு முயல் சுனிச்சவன் ஒரு வேடம் இருக்கிறான் இப்ப ஐவராஜாக்கள் சொன்னாங்களே நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது இன்னைக்கு இடம் மாறின உடனே ஒரு மாதிரி ஆயிடுவோம் அந்த உலகத்தினுடைய பழமொழி அந்த மாதிரி உலக நீதி ஒரு முயல் ஒரு வேடுவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு செடியில மாட்டிக்குச்சு அப்ப அந்த வேடுவனாகப்பட்டவன் குறி வச்சு அடிக்க போறான் அப்ப உலகத்துல மனசாட்சி கூட மனித நேயத்தில் உள்ள கடவுள் ராமபிரான் அப்ப அப்ப அந்த முயல் ஓடு வேக வேகமா அப்ப குறி வச்சு அந்த முயலை பார்த்து அந்த வேடுவன் தொடுத்துறான் அந்த எப்படியாவது அந்த முயலை பிடிச்சு அப்ப அந்த முயல் நினைக்குது ஐயா ராமா ராமா எப்படியாவது காப்பந்து பண்ணிடணும் என் உயிரை எப்படியாவது காப்பந்து பண்ணி அந்த வேடுவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பந்து பண்ணிடணும் மனசால வர ராமபிரான வேண்டுது அப்ப ராமன் காட்சி கொடுத்து அந்த முயலுக்காக சக்தியை கொடுத்து அந்த வேடுவங்கிட்ட அயர்ந்து அவனுக்கு இழப்ப கொடுத்து முயலை எப்படியாவது காபந்து பண்ணி விட்டுருன்னு முயல போகுது முயல் தப்பிச்சு ஒரு மரத்துக்கடியில போய் அமர்ந்து உட்காருது அப்ப ராமபிரான் முதுகு தடவி கொடுக்கிறார் தடவி கொடுத்து அப்ப ராமனுக்கு நன்றி சொன்னிச்சான் என் உயிரை காபந்து பண்ண நன்றின்னு சொல்லிட்டு இந்த காலை நீட்டி இப்படி போட்டு படுத்துருச்சு பாரு அப்படி ராமன் அருகாமையில் இருக்கும்போது அந்த முயல் நினைச்சான் எங்கடா ராமனை நம்மள காபந்து பண்ணா எந்த காலத்துல ராமன் காபந்து பண்ணா நம்ம முங்க ஆளு தாண்டா ஓடிச்சு ஒருத்தர் கூட காபந்து பண்ணலா அப்படின்னு இந்த தொட்டு இந்த ரெண்டு காலையும் ஓங்கி ஓங்கி முத்தம் கொடுத்துறான் அந்த மாதிரி ஆளு அவங்க கிட்ட போய் பேசுறிய இது நியாயமா அண்ணா தப்பில்ல பேசுறவங்க கிட்ட பேசலாம் என்ன மாமா உனக்கு பலம் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லிடு கேட்டானா ஜகுனி பார்த்து என்ன மாமா எதை பார்த்து எதை பேசினாலும் ஐவராஜ கோபமே வரமாட்டேன் என்ன மாமா கேட்டான் அவன் நிறக்கூடம் அதுக்கு அவன் சொன்னானா ஜகுனி ஏன்னா அவன் முழு உடண்டா அவன் அளப்ப மாட்டானா அப்பயாவது இந்த நாய்களுக்கு சிந்திக்கணுன்ற எண்ணம் வராது அந்த மாதிரி முழு குடமாக பகவான் வச்சிருந்தாரு சொல்ற மாதிரி தூது போன காலத்துல நாடு குடுக்க முடியாது சண்டை தான் சொல்லிட்டா யாரு துணி வருவேன் ஏன்னா நீ இப்ப பந்தல் போடுவா பந்தல் பிரிப்ப தாலி கட்டுவ தாலி அரைப்ப அடிச்சு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நான் ஒத்துக்கும்னு கேக்குறேன் அப்பயாவது என்னுடைய அம்சம் அவனுக்கு போய் சேருமான்னு கேக்குறேன் என்னுடைய அம்சம் பூரா என்னுடைய கையை கொண்டு வந்து உன் கையில அடிச்சா என்னுடைய அம்சம் பூரா வந்து மனசாக மாறி மாட்டாங்க பிடிச்சவன் உன் கையில் அடிக்க மாட்டேன் அந்த ஜுதா வந்தாங்க அதில் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க கம்மியாட்டி அந்த மாதிரி சண்டை தான் சண்டை அடிச்சு சத்தியம் பண்ணா சரி அண்ணா சரி இருக்கட்டும் பாதத்திற்கு பாஞ்சாலி அநேக கோடி வந்தனம் செய்து ஆகட்டும் இன்றைய தினத்திலே அப்ப தற்பெருமை நீங்கள் ஐவரும் கூடி
பாஞ்சாலி 5 பேர் நினைத்த காரணம் என்ன விவரமா சொல்லு. ஆமா இப்பதானே என்னுடைய தங்கை பாஞ்சாலி கூந்தல் முடிச்சு உங்களுடைய செய்திருக்கக்கூடிய சபதம் ஈடு செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இந்த அஸ்தனாபுரத்தை 44 வயசுல உனக்கு முடி சூட்டிட்டு போனா உனக்கு என்ன குறை? எந்த குறையும் கிடையாது மாமா. அண்ணா பாரதம் முடிவதற்கு முன்னால் ஒவ்வொரு தினமும் ஐவராஜாக்கள் பாஞ்சாலி அனைத்து முற்பட ஒரு நாள் தவறாமல் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொல்லி உன் பாதத்தை பாத சேர்வடைவது உனக்கு பூஜை செய்வது. சரி, ஆதலால் இன்றையிலிருந்து எங்களுக்கு ஒரு விருப்பம். என்ன? ஒரு மனதிலே உங்களுக்கு ஏதாவது பழைய மாதிரியே ஒரு பூஜை செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம். உங்களுக்கு ஏதாவது மனக்கருத்து ஏதாவது? ஏன்னா ஏற்கனவே காலத்திலே உங்களுடைய குறையை நான் தீர்த்து உங்களுடைய குறைய அத்தனையும் தீர்த்து உங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை வாங்கி கொடுத்துட்டேன். எங்களுக்கு மலரை கொண்டு வந்து ஒரு பாதத்தில் வைத்து பூஜை செய்வது அப்படி ஏற்கனவே செய்தீங்க. இன்னைக்கு பாதம் பண்ணிடலான்னு கேக்குறீங்க. அதனால அந்த நன்றி கடனுக்காக ஏதாவது பூஜை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் மறுக்கல. எனக்காக இப்போ எனக்காக நீங்க பூஜை செய்யணும், ஏதாவது கொடுக்கணும், இவ்வளவு நாள் நம்மளுக்கு காபந்து பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், எனக்காக நீங்க பூஜை செய்யணும்னு சொன்னா செம்பக மலர் இருக்குது பத்தியா, நந்தவனத்துல இருக்குது செம்பக மலர். தினந்தோறும் உனக்கு பலவிதமான மலர் வைத்து பூஜை செய்வது எதுவுமே ஏறவே கிடையாது. அதனால இன்றைய தினம் என்னுடைய பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால செம்பக மலரை கொண்டு வந்து பாதத்தில் வைத்து பாதம் அணிந்து பூஜை செய்தால் உங்களுக்கு நிச்சயமா அது உங்களுக்கு ஏறுவையாகும். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க நான் போய் வரேன் சொல்லு. மாமா செம்பக மலர் போய் நான் பறித்து கொண்டு வந்து ஒரு உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறவன், அதை வந்து குறை சொல்லல. யாராவது வந்து கேட்டா அப்படியே அது கொடுத்துட்டு வந்து கேட்டா கொடுத்துட்டு. ஆமா, அதனால நீ போக உன் திறமைதான். கையில வில் இருக்கிறது, சொல்லுக்கு விஜயன் சொல்வாக்கிய செல்வாக்குடையவன் சந்திரகுல தலைகள். அதனால நீ திறமையானவன் தான். ஆமா, ஆனா உன்னுடைய திறமை அங்க எடுபடாது. ஏன்னா அப்பேற்பட்ட இடம் அந்த மலர் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு தகுதியான ஆள் யாரு சொன்னா யார் மாமா? வண்டிச்சோர் தான். அப்படியா? அதற்கு திறமை படைத்தவர் அவர் தான். ஆனா கோவம் உள்ள ஆளாச்சே மாமா. அதெல்லாம் அவன் சமாளிச்சு மத்தவங்க பேரு உள்ளத்துல நல்ல உள்ள மாமா. தப்பு கிடையாது. இருந்தாலும் உள்ளத்துல வைத்து உடத்துல வருவாரு கிடையாது. இருக்கு, தப்பு இல்ல. குடு எல்லாம் 5 வருடம் சரியாகுதா? அதனால நீங்க செம்பக மலர் பெருக்க வேண்டுமானால் வட திசை செல்லலாம், மேல் திசை செல்லலாம், தென் திசை செல்லலாம், கீழ் திசை மட்டும் நீங்க போக வேண்டாம். வட திசை செல்லலாம், அல்ல மேற்கு திசை செல்லலாம், அல்ல கிழக்கு திசை செல்லலாம், தென் திசை செல்லலாம், கீழ் திசை செல்லக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா அது காரணம் அங்க வேண்டாம். நீங்க போனீங்க நந்தவனத்தை எங்க பாருன்னு சொல்லு. வட சூடலாம், வடத்தை திங்கலாம், நீ தீனி பண்ண மாட்டேங்கிறா. என்ன இவ்வளவு நாளா காபந்து பண்ணிட்டேன், வேணா விடுறேன். இவ்வளவு நாளா காபந்து பண்ணிட்டேன். இன்னைக்கு போய் கீழ் திசையில போய் ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஆயிட்டா யாரு காப்பாத்துறது? அதனால வட திசை சென்றாலும் உனக்கு பயம் கிடையாது, மேல் திசை சென்றாலும் பயம் கிடையாது, தென் திசை சென்றாலும் பயம் கிடையாது. கீழ் திசை மட்டும் போக வேண்டாம் மச்சான். செம்பக மலை இங்கேதான் இது நந்தவனத்துல போய் பெருச்சுவாங்க. அதன் பிறகு பெருத்து கொண்டு வந்து என்னுடைய பாதத்தை வைத்து நீங்க பூஜை செய்தா உங்களுக்கு சத்தியமா நிச்சயமா ஏறுவாகும். சரிதானே மாமா? ஆமா, சரி அங்க போய் வா. போய் வரேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கீழ் திசை மட்டும் போகாத. 16 அறியாத பலம் 10 லட்சம் பலம் என்ன எவன் என்ன பண்ண முடியும்? சரி, ஆனா இருந்தாலும் என் மாமா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த கீழ் திசை மட்டும் செல்லாத. கீழ் திசை மட்டும் போகாத மச்சான். மேல் திசை, மேல் திசை, தென் திசை, வட திசை, இந்த 3 திசையும் எங்கன்னா இருக்கும். மலர் இல்லாத நந்தவனத்தில் இருக்கும். பிரித்து கொண்டு வா. கீழ் திசை மட்டும் போக வேண்டாம். ஆகட்டும் மாமா. சரி போயிட்டு வரியா? சரி ஆகட்டும் மாமா. போயிட்டு வரியா? போயிட்டு வாப்பா. அண்ணா அண்ணா நான் சென்று அந்த மாமனுக்கு பாதத்தை ஹலோ செம்பக மலர் போயிட்டு வரீங்களே. ஆகட்டும் போய் இப்போ எங்க போக வேண்டும்?
அதான் பலவிதமான மலர்கள் இருக்கிறது. என் மாமா தெரிவித்தார்கள் செண்பக மலர். அந்த மலரை அந்த மலரை மட்டும் இல்லையே. ஆனா இருந்தாலும் அந்த வடத்தை சேவத்தை தேட மட்டும் இந்த மேற்கத்தை செல்ல வேண்டும். இந்த தென்புறம் தென் திசை வந்து பார்த்தோம். இங்கேயும் பலவிதமான மலர் இருக்குது. ஆமா, ஆனா அத பாரு செண்பக மலர் கிடையாது. ஆனா இருந்தாலும் மூணு திசை வந்து மட்டும் கிடைக்கல. ஆனா என் மாமா சொன்னாரு வடதோசைக்கு வடதோசைடா கேக்கு திசை. அந்த கேக்கு திசை சென்று என்னதான் இருக்குது அங்க என்னதான் இருக்குது அங்க போல லாபத்தில் என் மாமா தெரிவித்தார். நம்மளை ஜெயிப்பது எவங்க இருந்தாலும் சரி போய் பார்க்கலாமா? நல்லூர் பட்டணம். நல்லூர் பட்டணம். இது ஆரவழி தபா